பாமக, தேமுதிக, அமமுக கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டுவர வேண்டுமென அதிமுகவிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக கூறியிருப்பதாக முக்கிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுகவிடம் அமித்ஷா கூறிய முக்கிய தகவல்கள் என்ன, குறிப்பாக கூட்டணி தொடர்பாக? 2 நாள் பயணமாக தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொடர்ந்து 2 நாளும் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார் மத்திய உள்துறை அமைச்சரிடம். அதில் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்கள் பேசினாலும் குறிப்பாக பல முக்கிய கருத்துக்களை SP வேலுமணியிடம் உள்துறை அமைச்சர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பாமக, தேமுதிக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும், அப்படி வந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று அவர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் பாஜகவை விட அதிமுகவிற்கு தான் பாதகம் அதிகம். அதனால் கூட்டணி விவகாரத்தில் அதிக கவனத்துடன் செயல்பட்டால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும். பீகார் தேர்தலில் சிராஜ் பஸ்வான் போன்றவர்களை கூட்டணியில் சேர்க்க வேண்டாம் என்று முதலமைச்சர் நிதிஷ்குமார் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் நாங்கள் இது குறித்து அவரிடத்தில் எடுத்துரைத்தோம். அப்பொழுது அவர் ஒப்புக்கொண்டார். அதனைத் தொடர்ந்துதான் பீகாரில் ஆட்சி அமைக்க முடிந்தது. அதே போலத்தான் 2021 அமமுக போன்ற தேமுதிக போன்ற கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வாருங்கள் என எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்திய போது அவர் அதை செய்யவில்லை. அதனால்தான் நம்முடைய ஆட்சி பறிபோனது. அதே போக்கோடு இந்த முறையும் நாம் செயல்படக்கூடாது. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக பாமக, தேமுதிக, அமமுக, பன்னீர்செல்வம், புதிய தமிழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளையுமே நம்முடைய கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும் என்ற நிலை உருவாகி இருக்கிறது. அதனால் அதை அதீத கவனத்தோடு நாம் செயல்படுத்த வேண்டும், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்று சொன்னதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சரவணன், பாமக, தேமுதிக, அமமுக கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டுவர வேண்டுமென அதிமுகவிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக கூறியிருப்பதாக முக்கிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுகவிடம் அமித்ஷா கூறிய முக்கிய தகவல்கள் என்ன, குறிப்பாக கூட்டணி தொடர்பாக? 2 நாள் பயணமாக தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொடர்ந்து 2 நாளும் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார் மத்திய உள்துறை அமைச்சரிடம். அதில் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்கள் பேசினாலும் குறிப்பாக பல முக்கிய கருத்துக்களை SP வேலுமணியிடம் உள்துறை அமைச்சர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பாமக, தேமுதிக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும், அப்படி வந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று அவர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் பாஜகவை விட அதிமுகவிற்கு தான் பாதகம் அதிகம். அதனால் கூட்டணி விவகாரத்தில் அதிக கவனத்துடன் செயல்பட்டால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும். பீகார் தேர்தலில் சிராஜ் பஸ்வான் போன்றவர்களை கூட்டணியில் சேர்க்க வேண்டாம் என்று முதலமைச்சர் நிதிஷ்குமார் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் நாங்கள் இது குறித்து அவரிடத்தில் எடுத்துரைத்தோம். அப்பொழுது அவர் ஒப்புக்கொண்டார். அதனைத் தொடர்ந்துதான் பீகாரில் ஆட்சி அமைக்க முடிந்தது. அதே போலத்தான் 2021 அமமுக போன்ற தேமுதிக போன்ற கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வாருங்கள் என எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்திய போது அவர் அதை செய்யவில்லை. அதனால்தான் நம்முடைய ஆட்சி பறிபோனது. அதே போக்கோடு இந்த முறையும் நாம் செயல்படக்கூடாது. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக பாமக, தேமுதிக, அமமுக, பன்னீர்செல்வம், புதிய தமிழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளையுமே நம்முடைய கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும் என்ற நிலை உருவாகி இருக்கிறது. அதனால் அதை அதீத கவனத்தோடு நாம் செயல்படுத்த வேண்டும், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்று சொன்னதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.